வெல்கம் டு ஈஸிஸ் உஷாஸ் ரெசிபி. இன்றைக்கி 1 pot பட்டாணி ரைஸ் செய்ய போகிறோம். எவ்வளோ டேஸ்டியாக ஈஸியாக குயிக்காக சமைக்கலான்னு பார்ப்போம். 1 pot பட்டாணி ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 4 ஸ்பூன் ஆல்ரெடி நெய் ஊற்றிருக்கேன். இன்னும் அது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ மெல்ட் ஆனோடனே பச்சை மிளகாய், கீரி வச்ச பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த மொக்கு இதெல்லாம் போடுறோம். போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம பண்ணால் ரொம்ப டேஸ்டியான இது. இப்போ 2 நிமிஷம் கழிச்சு எடுப்போம். நல்லா வதங்குது. 1.25 கப்பு அரிசியை கழுவி வாஷ் பண்ணி வடியை வச்சுருக்கேன். அதுக்கு 1 கப்பு பட்டாணி, பச்சை பட்டாணி. வீவர்ஸ், பச்சை பட்டாணி சீசன்ஸ் கிடைக்காத போது கடையில் விற்கிற பட்டாணியை வாங்கி நைட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடியை வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸி, எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்னோடய வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்காக இதை நான் காட்டுறேன். குயிக்காக எவ்வளோ பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ வடித்து வச்ச அரிசியை போடுறோம். அரிசி போட்டு அது 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. 1க்கு 1.5 தண்ணி அளவு எடுத்து இதில் ஊற்றுறோம். இந்த டைரெக்டாக 1 pot வச்ச ஒரு சீக்ரெட் என்னென்னா, அப்படியே டக்குன்னு இப்போ எல்லாத்தையும் போட்ட உடனே நம்ம மூடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி பண்ணால் அடி பிடிச்சிரும். இப்போ இது ஒரு நல்ல கொதி வரணும். அந்த கொதி வரத்துக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சோண்டு மசாலா பொடி, சாட் மசாலா பொடி, லைட் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக நம்ம இன்னும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கலாம். இது கொதிக்கணும். வீவர்ஸ், ரொம்ப சிம்பிள், டேஸ்டி, டிஃப்ரெண்ட்டாக, ஒவ்வொரு நாளைக்கு ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1 pot குயிக்காக ஆகிடும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ வீவர்ஸ், வாட்சிங் வீவர்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட். இப்போ இது கொதி வந்தப்புறம் லிட்டு மூட போகிறேன். அதையும் காட்டுறேன், பார்ப்போம். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அவங்கவுங்க குக்கரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபாஸ்ட்